ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். சௌச்சௌ பொரியலை பிடிக்காதவங்களுக்கு கூட இதை மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். செய்கிறதுமே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இப்போ வாங்க அந்த சௌச்சௌ பொரியல் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். சௌச்சௌ பொரியல் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூவோட எடுத்துக்கிடலாம், ஆனால் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் 1 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மசாலா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 2 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பல்லாரியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இந்த பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது, நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க. அதாவது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டில் தூவி இறக்குறத காட்டிலும் இப்படி எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தேங்காய் மசாலாவை நல்லா வதக்கிட்டு செய்யும் போது அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சௌச்சௌவை சேர்த்துக்கிடலாம். சௌச்சௌவை தோல் நீக்கிக்கோங்க, உள்ள விதையை நீக்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் பொடிசாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா சர்வ் பண்ண போச்சுல ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்க்காதீங்க. முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவை அதிகமாக்கிறாதீங்க. இதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் விட்டு வர ஆரம்பிக்கும். மூடி போட்டு நம்ம செய்யும் போச்சுல அதுவும் அதில் ஆவி தண்ணி விழும் பார்த்தீங்களா, அதனால அதுலேயே நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 10-12 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ திறந்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான மணமான சௌச்சௌ பொரியல் ரெடி. சௌச்சௌவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இதை மாதிரி பொரியல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புளி குழம்புக்கெலாம் அட்டகாசமான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.